தட்டி சந்தோஷமா பாடி உணர்ந்து பாடுங்க. கையை தட்டினா கூட பரவாயில்ல. பாட்டு புக்கு அங்க இருக்குதுன்னு நினைக்கிறேன். அங்க யாரும் எடுத்து வச்சுது. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் எல்லாம் பாடுறோமா? உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. தூக்கி வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே. அழகான முடிந்ததென்று நினைத்த நான் உணர்ந்து பாடுவோம். உம் அழகான கண்கள் கண்டதாலே நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஒன்றும் இல்லாத என்னை உம் காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே. உம் அழகான கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான ஆமென் நினைத்த நான் யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. யாரும் நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே. உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நினைத்த நான் உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா சொல்றாரு, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டன. 139 சங்கீதத்துல ஸ்தோத்திரம். அதே ஏசாயால சொல்லும்போது சொல்றாரு, ஸ்தோத்திரம், அநாதி சிநேகத்தால் உன்னை நான் சிநேகித்தேன், காருண்யத்தினால் இழுத்து கொள்ளுகிறேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநாதி சிநேகம். அநாதினா ஸ்தோத்திரம், லாங் லாங் எகோ. ஸ்தோத்திரம், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே அவர் நம்மை சிநேகித்தாராம். ஸ்தோத்திரம், அந்த சிநேகத்தினால நம்மை அவர் இழுத்து கொண்டாராம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த மாலை நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்தவர்களே, அவர் உங்க மேல வச்ச கிருபை,
அவருடைய சமூகத்தில் உங்களை இழுத்து கொண்டு வந்திருக்கிறது. அதனால அவர் நம்ம இப்போ அல்ல, தாயின் கருவில் உருவாகும் போது அல்ல, அதற்கு முன்னதாகவே அனாதி சிநேகத்தால் நம்மை சிநேகித்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதனால தொடர்ந்து 1வது பாடலை பாடப் போகிறோம். அனாதி சிநேகம் எங்கள் இயேசுவின் சிநேகம் என்று சொல்லி பாடி அவரை மகிமைப்படுத்தலாம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பாடல் புஸ்தகத்தில் 1வது பாடல். ஸ்தோத்திரம். பாடுங்கள், ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், உணர்ந்து பாடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கையை தட்டி சந்தோஷமா பாடலாமா? அப்பாவை சந்தோஷமா பாடி ஆராதிக்கணும். ஆமென், அல்லேலூயா. அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் மக மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். சொல்லுங்க, மறுதலித்த பேதுருவை மனம் திரும்ப செய்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். காட்டி கொடுத்த யூதாசை கன்னத்தில் அறைந்திடாமல் சிநேகிதனே என்றழைத்த ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம். கண்ணிழந்த பலனிழந்த சிம்சோனையும் நினைத்த ஸ்நேகம். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம். நினிவேக்கு போகாமல் திசை மாறி ஓடிய யோனாவை பயன்படுத்திய ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அது மேலான ஸ்நேகம், எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். பரத்தை விட்டு இறங்கி வந்த ஸ்நேகம், பரலோக மகிமை துறந்து வந்த ஸ்நேகம். கையை தட்டி ஸ்நேகம், மேலான ஸ்நேகம், எல்லா ஸ்நேகத்திலும் அது மேலான ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம் எங்கள் இயேசுவின் ஸ்நேகம். அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம், அநாதி ஸ்நேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். பாடுறீங்களா? பாடுனீங்களா?
ஸ்தோத்திரம். பாடணும் நீங்க. ஸ்தோத்திரம். கர்த்தரை அவருடைய பாட்டினால் நான் துதிப்பேன் என்று தாவீது சொல்றார். ஸ்தோத்திரம். அவர் நம்மை சிநேகித்திருக்கிறார். அனாதி சிநேகத்தினால், காருண்யத்தினால் அவர் இழுத்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும்போது ஸ்தோத்திரம். பாடுங்க பாடுங்க பாடுங்கன்னே ஸ்தோத்திரம் சொல்லக்கூடாது. ஸ்தோத்திரம். அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷம். தாவீது சொல்லுவார் 51ஆம் சங்கீதத்துல, ரட்சிப்பின் சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தந்து உற்சாக ஆவி என்னை தாங்கும்படி செய்யணும். ஸ்தோத்திரம். ஏன் அப்படி ஜெபம் பண்றாரு அப்படின்னா, அந்த அதிகாரம் தொடங்கும் போது அடைப்புக்குறியில போட்டிருக்கோம், ஒரு பத்சேபாளிடத்துல பாவத்துல பிரவேசித்த பிற்பாடு, அவர் பாவம் செய்தபடினாலே அந்த ரட்சண்யத்தின் சந்தோஷம் இல்ல அவருக்குள்ள. ஸ்தோத்திரம். உற்சாக ஆவி இல்ல. ஸ்தோத்திரம். அதனால தேவ சமூகத்தை ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? ஸ்தோத்திரம். ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை, ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்ப தந்து உற்சாக ஆவி தாங்கும்படி செய்ய ஜெபிக்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது பண்ற ஜெபம் உங்களுக்கு ஆப்டாகும் பொழுது ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்குதா? அவர் பாவம் செய்ததுனால போயிடுச்சு. உங்களை பார்த்தாலும் அப்படிதான் இருக்குது. ஸ்தோத்திரம். ரட்சிப்பின் சந்தோஷமே இல்லாம இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். இது சந்தோஷமாய் களி கூறுகிற இடம், சந்தோஷமாய் அவரை கொண்டாடுகிற இடம், துக்க வீடு இல்ல. ஸ்தோத்திரம். அதனால சந்தோஷமாய் மகிழ்ந்தனா பண்ணோம், களி கூறணும். இன்னைக்கு வாசிச்ச சங்கீதம் 36ல பார்த்தோம், அவர்கள் தேவனுடைய ஆலயத்தின் சம்பூரணத்தினால் திருப்தி ஆவார்கள். ஸ்தோத்திரம். இங்க திருப்தி எங்கிருந்து போனா, ஸ்தோத்திரம், அவர் உங்களை நடத்தி வந்த பாதைகளை, உங்களை சிநேகித்து மறுதலித்த பேதுரை போல நாம் நிறைய பேர் இங்க இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய சிநேகத்தை நம்மை விட்டு விலக்காதபடிக்கு இம்மட்டும் கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால எழும்பி நின்று அவரை ஆராதிக்க போறோம். ஸ்தோத்திரம். அவர் நம்மை காண்பவர், அவர் நம்மை காப்பவர். ஸ்தோத்திரம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்கள் எரிகிற அக்கினி சூளைக்கு முன்பதாக நிறுத்தப்பட்டு, ஸ்தோத்திரம், நேபுகாத் நேச்சாரின் சிலையை வணங்க வேண்டும் என்று சொன்னபோது அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? தானியேல் 3:17, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். எத்தனை பேரை தப்புவிக்க விரும்புறீங்க? யார தப்புவிப்பார்? சபைக்கு வரவங்களையா? ஸ்தோத்திரம். ஆராதிக்கிறவர்களை தான் தப்புவிப்பார். ஆராதிக்கிறவர்களோடு கூடவே அவர் இருப்பார். அதனால தான் எரிகிற அக்கினி சூளையில 3 பேராய் கட்டுண்டவர்களாய் போடப்பட்டவர்கள் 4 பேராய் விடுதலையாய் உலாவினார்கள். அந்த 4ஆம் ஆளின் சாயல் தேவ தூதருக்கு ஒப்பா இருந்ததான். கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த அருமையான கால நேரத்தில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிறவர்களே, உங்களோடு தேவன் உலாவ வேண்டும், உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எப்போதான் அவர் துதி வாயில இருக்கணும். கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மைக்ல பாடணுன்ற அவசியம் இல்லை, நீங்க கர்த்தரை ஆராதிக்கணும். அதான் இன்டென்ட். ஸ்தோத்திரம். அதனால கண்ணை மூடி தெரிந்த பாடல் தான் எல்லாரும் சேர்ந்து ஹல்லேலூயா. எல்லாரும் கையை தட்டி சந்தோஷமா சிங்கதேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க. சிங்கதேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சொல்லுங்க தரப்பு. சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சொல்லுங்க. சிங்ககேவியில் நான் விழுந்தேன், அவர் என்னோட அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனி துளியா என்னை நனைத்தார். சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்ககேவியோ. விசுவாசம் எத்தனை பாடு சொல்லுங்க. சிங்ககேவியோ சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சந்தோஷமா அவரை ஆராதித்து சிங்ககேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை
வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. சொல்லுங்க, எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டென்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் செய்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர். எல்லா வாயும் பாட்டுமே. என்னை காப்பவர் அவரே, என்னை காண்பவர். சிங்ககிரியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ரிவாலவா சிங்ககிரியோ. சத்தமேல சத்தம் போகாது. சிங்ககிரியோ ஆவிர களி கூர்ந்து ஆவே காத்திடுவார். அறிக்கை செய்ய நடக்கும். சிங்ககிரியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததா, எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் எந்த சூழ்ச்சியும் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே அவரே என்னை காண்பவர். சொல்லுங்க, உங்களை பார்க்கிறாருங்க. நீங்க சும்மா நினைக்கிறீங்கன்னா எப்படி ஆசீர்வதிப்பார். நல்ல கையை தட்டி அவரே அவரே என்னை காண்பவர். சிங்ககிரியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். சிங்ககிரியோ அவர் என்னை காத்திடுவார். சொல்றவங்களை ஆண்டவர் காப்பாற்றுவாராக, சொல்லாதவங்களை ஆண்டவர் காப்பாற்றுவாராக. சொல்லுங்க, ஆமென். சிங்ககிரியோ சூளை நெருப்போ, அவர் என்னை காத்திடுவார். நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் ஆமென். க்ளோரி எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். சொல்லுங்க, நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரம் பற்றி நடத்திடுவார். அதனால இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ, நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
ஆமென். பாருங்க பாருங்க. ஆமென். ஆராதிக்கும் தேவன். ஆண்டவரை ஆராதிக்க முடியாம கட்டி வச்சிருக்கிற எல்லா கட்டுகளையும் கர்த்தர் இப்போது விடுவிப்பீராக. கையின் கட்டுகளை கர்த்தர் விடுவிப்பீராக. வாயின் கட்டுகளை கர்த்தர் விடுவிப்பீராக. சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். சொல்லுங்க, சத்துருவின் கோட்டை, சத்துருவின் கோட்டைகளை அகற்றிட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். அதனால எல்லாரும் இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம். நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் எல்லாரும் சகதாராலவா. ஜெயம் வேணுமா? வாழ்க்கையில வெற்றி வேணுமா? விடுதலை வேணுமா? அவரை ஆராதி, அவரை ஆராதி, அவரை மகிமைப்படுத்த. இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ. நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போ. இடைவிடாமல், இடைவிடாமல். எஸ் ரீவாலாபா சக்கதாராலாபா. ஆண்டவரே, புதிய நாளிலே ஒரு புதிய அபிஷேகம் இந்த ஆராதனை வேளையிலே உண்மையை ஆராதிக்கிற மேலே இறங்குவதாக, இறங்குவதாக. கட்சிகளை அடிக்கிற வல்லமை, கட்சியின் காரியங்களை இடிக்கிற வல்லமை இப்போது பிள்ளைகள் மேலே ஏகட்டும். ரீகாலாபா சக்கதாராலாபா சூராலாபா சதுரிவாலாபா ரபா ரபா ரபா. நல்ல கையை தட்ட முடியாம இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே வல்லமை அனுப்பி விடுவிப்பீராக. நல்ல பாட முடியாமல் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவரே வல்லமை அனுப்பி விடுவிப்பீராக. இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே போன்ற எல்லா சக்திகளையும் இயேசுவின் நாமத்தில் அழைக்கிறேன். சாத்தான் கட்டி வைத்திருக்கிற ஆபிரகாமின் குமாரர் குமாரத்திகள் ஆகியவர்களை ஆண்டவரே நீர் விடுதலை பண்ண வேண்டாமாப்பா. நீ விடுதலை பண்ண ஆண்டவரே. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க முடியாமல் ஆண்டவரே பலவீனங்கள் வந்து முன்பதாக நிற்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், வெட்கம் வந்து முன்பதாக நிற்கிறது. ஆண்டவரே எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்திலே சத்துருவினால் கொண்டு வரப்படுகிறபடியா இருக்கிறபடியினாலே இந்த கால நேரத்தில் விரும்புகிற பிள்ளைகள் மேலே கட்டுகளை அறுக்கிற ஒரு அபிஷேகம் இந்த வேளையில இறங்கி வர வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். கையை தட்டி எத்தனை பேர் கட்டுகளை அறுக்கிற ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு கர்த்தரை தொடர்ந்து ஆராதிக்க போறீங்க? ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நம்பி இருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த கால நேரத்தை எத்தனை பேர் ஆண்டவரே நான் நம்ம நம்பி இருக்கிறோம்பா? சொல்லுங்களேன் வலது கரத்தை உயர்த்தி. நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. சொல்லுங்க இல்லையா? நான் நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. என் ஜீவ நாட்களெல்லாம் என்றும் உம்மை சார்ந்திருப்பேன். எல்லாரும் என் ஜீவ நாட்களெல்லாம் உம்மை மட்டும் சார்ந்திருப்பேன். ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க அப்பா. நம்புவேன், நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தானையா. நான் நம்புவேன். ஏன் தெரியுமா அவரை நம்பணும்? ஜெனிப்பித்தவர் நீர்தானையா.
கைவிடவில்லை ஐயா, ஜெனிப்பித்தவர் நீதானையா, என்னை கைவிடவில்லை ஐயா, இதுவரையிலோ என்னை கைவிடவில்லை ஐயா, என்னை கைவிடவில்லை ஐயா. அதனால நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. ஏசப்பா ஓ உண்மை உன்னை காலத்துல நம்புவோம்பா, நம்பிக்கையே நீதானையா. கண்மணி போல் காத்து கொண்டி எண்ணில்லாத நன்மை செய்தாரா. கண்மணி போல் காத்து கொண்டி எண்ணில்லாத நன்மை செய்தி, எனக்கு எண்ணில்லாத நன்மை செய்தி. அதனால நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. சொல்லுங்கம்மா சத்தமா ஏசப்பா, உம்மை மட்டுமே என் வாழ்வின் நம்பிக்கையே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இதுவரையில் நடத்தி வந்தி, இனிமேலும் நடத்திடுவி. சொல்லலாமா? இதுவரையில் நடத்தி வந்தி, இனிமேலும் நடத்திடுவி. என்னை இனிமேலும் நடத்திடுவி. எங்க குடும்பத்தை இனிமேலும், எங்க சபையை இனிமேலும் நடத்திடுவீர். அதனால நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நம்புவேன் மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. கடைசியா சோதனையோ வேதனையோ ஏசையா உம்மை நம்புவே. எந்த சூழ்நிலையிலோ சோதனையோ ஏசையா உம்மை நம்புவே. என் ஏசப்பா உம்மை நம்புவே. சொல்லுங்க உண்மையா சொல்லுங்க. என் ஏசையா உம்மை நம்புவே. ரெண்டு கரங்களை உயர்த்தி நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீதானையா. நான் நம்புவேன் என் வாழ்வின். அது ரெண்டு கரங்களை உயர்த்தி என் முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், என் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. எத்தனை மனசார அப்பா வாழ்றீங்க? ஆராதனை 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 ஆராதனை. யெகோவாரப்பா யெகோவாரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவாரப்பா
ராஃபா, யெகோவா ராஃபா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே. பாடுங்க பாடுங்க, பாடிக்கொண்டிருக்கோமே சுகம், அற்புதம். ஆமென். உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, முழு வேலத்தோடு அன்பு கூறுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை, அல்லேலூயா ஆராதனை. எத்தனை பேர் கண்ணு முன்னாடி அப்பா நினைக்கிறாரு? ரெண்டு கருத்தையும் உயர்த்தி, ஐயா சரண்டர் ஐயா உன் கையில. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. எஸ், ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அப்பாவை பாருங்க, தரிசனங்களை வெளிப்பாடுகளை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், அபிஷேகத்தை கொடுப்பார். அப்பாவை பாருங்க, சிந்தைகளை ஒருமுகப்படுத்துங்க ப்ளீஸ். வாலிப பிள்ளைகள் அப்பாவை பாருங்க, உங்களுக்கு அடிக்கப்பட்ட வண்ணமா இருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் உங்க கண்ணு மேல நின்று கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. அப்படியே மழங்கால் படிக்கிட்டு, என் மீட்பரே என் இயேசுவே, உயிரோடு இருப்பவரே. சொல்லலாமா? என் மீட்பரே என் இயேசுவே, உயிரோடு என் முன்னே நிற்பவரே, உயிரோடு நிற்பவரே, உயிரோடு நிற்பவரே. நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. எல்லாமா சொல்லிட்ட மாதிரி செஞ்சு, நான் நம்புவேன் நம்புவேன் உம்மை மட்டுமே, என் வாழ்வின் நம்பிக்கையே நீர்தான் ஐயா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா ஆஹா அல்லேலூயா. என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, என் பாவம் யாவையும் உடலிலே சுமந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, உம் சுகத்தை என் உடலில் தந்தீரே, பாவத்தின் விளைவுகளையும் மரணத்தால் வென்றீரே,
பாவத்தின் விளைவுகளை மரணத்தால் வென்றீரே. காயங்களால் நான் சுகமானேனே, காயங்களால் நான் சுகமானேனே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, எனக்காக பலியானே. ஆட்டுக்குட்டியானவரே, ஆட்டுக்குட்டியானவரே, என் பாவங்கள் சுமந்தி உமக்கே எங்கள் ஆராதனை, உமக்கே எங்கள் ஆராதனை. எத்தனை கையை தட்டி அப்பாவை துதிக்கிறீங்க? எஸ், நல்ல கையை தட்டி. ஆமேன். தேங்க்யூ அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எம்முடைய துதி, எம்முடைய கனம், எம்முடைய மகிமை எல்லாம் பாத்திரராகிய உமக்கு.